மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம தினம் ஒரு திருக்குறளை கேட்குறோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைய திருக்குறள் அன்புடைமை என்ற அதிகாரத்திலேருந்து எடுத்திருக்கேன். அன்புடைமை அப்படின்னு சொன்னால் அன்பாக நடந்து கொள்வதல் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். இப்போ குறளை பார்க்கலாமா? குறள் பாருங்கள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். மறுபடியும் வாசிக்கிறேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்கிறார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அன்பை அடைத்து வைக்கிற தாழ்பால் இல்லை. அன்பை யாராலையுமே அடைத்து வைக்க முடியாது. தாழ்பால் போட்டுனா பூட்டு போட்டு அடைச்சி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அன்பானது ஏதாவது ஒரு நிலையில் வெளிப்பட்டு விடும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி வெளிப்பட்டு விடும் அப்படின்னா, அது அந்த கண்ணீரின் மூலமாக அந்த அன்பானது வெளிப்பட்டு விடும். கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீர் இருக்கு இல்லையா? அந்த கண்ணீரின் மூலமாக அந்த அன்பானது வெளிப்பட்டு விடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ்பால் உண்டோ அன்புடையவரின் சிறு கண்ணீரே பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும். அதான் ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்க. சில பேருக்கு நல்ல கண் கலங்குறாங்க இல்லையா? அதை சொல்கிறாரு, ஆனந்த கண்ணீரை சொல்கிறாரு. இப்போது அந்த கண்ணீரின் மூலமாக அந்த அன்பானது வெளிப்படும் என்ற கருத்தை வள்ளுவர் இந்த குறளின் மூலம் சொல்கிறார். சரியா? மீண்டும் ஒரு குறளுடன் சந்திப்போம். நன்றி. இப்போ பேசுங்கடி எல்லாம்.